மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவோட சர்ச்சை உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல தான் ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. மேலும் மகளிர் ஆணையத்துல நடந்த விசாரணையில வச்சு மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, டிஎன்ஏ டெஸ்ட் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொன்னாருன்னு செய்திகள் வெளியாச்சு. ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டு, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்ல. அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு நிரூபிச்சா அந்த குழந்தைய நான் வாழ்நாள் முழுக்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதியும் ஜாய் கிறிசல்டா காசுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. நான் மாதம்பட்டி ரங்கராஜ்க்காக எப்போதும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஜாய் கிறிசல்டாவோட அஃபர்மேஷன் பேப்பரையும் ஆதாரமா வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில இதுக்கு ரிப்ளை பண்ண ஜாய் கிறிசல்டா பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் பொய் சொல்றாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ தாக்கி ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு மாதம்பட்டி ரங்கராஜ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர சொல்லுங்க. டிஎன்ஏ பத்தி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாரு. ஆனா 15 நாள் ஆகிட்டும் எங்க தலைமறைவா இருக்காரு. உங்களுக்கு தைரியம் மற்றும் நேர்மை இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ். பெண்கள சாதாரணமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ பயங்கரமா தாக்கி ஜாய் கிறிசல்டா இந்த போஸ்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஃபர்ஸ்ட் அறிக்கை வெளியிட்டாரு. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்ப வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகாம இருக்கிறதால சோசியல் மீடியால பலரும் மாதம்பட்டி ரங்கராஜ பயங்கரமா விமர்சிச்சுட்டு வராங்க.